ரதிய கடுப்படியில் மார்னிங் மீந்த இட்லியை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அக்கா சூப்பர் டிஷ்ஷு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 3 இட்லி எடுத்துருக்கிறேன் அக்கா. இந்த மாதிரி எந்த பீஸாக கூட நீட்டாக கூட பீஸ் போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பீஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன் அக்கா. நல்லா சாஃப்டாக நம்ம வீட்டில் மாவு அரைச்சதுப்பா, மிக்ஸி மாவு அரைச்சது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 3 இட்லி எடுத்தாக்கா கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த இட்லியை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த டிஷ்ஷு எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கோ. இது நல்லா அப்படியே நம்ம ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெரூனாகவே ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம இட்லி பீஸ் எல்லாம் இந்த அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா எல்லா பீஸையும் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஆயில் ஊற்றினீங்கன்னா ஒரே ட்ரிப் போட்டு எடுத்துடலாம். அக்கா கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். எல்லா பீஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு நம்ம மசாலா அரைக்க ஆரம்பிக்கலாம். மசால் ஒன்றுமே இல்லை. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம நைஸாக சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், தக்காளியை நைஸாக அரைச்சாச்சு. அக்கா இப்போ ஒரு வடை சட்டி எடுத்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். இந்த ஆனியன் வந்து ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. இது வந்து சில்லி இட்லின்னு தான் அக்கா சொல்லி கொடுப்பேன். இப்போ அதில் போடுறேன். ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிடுவேன். இப்போ ஆனியன் வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி அக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது அதை போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டும் அந்த வெங்காயமும் பச்சை வாசனை போன உடனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி அரைச்சி வச்சோம்ல ஒரு 3 பீஸ் அதை ஊற்றிட்டேன். இப்போ தக்காளி ஊற்றியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. இதுக்கு தேவையான சால்ட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறமா கரம் மசாலா அக்கா ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன், பெரிய ஸ்பூனில். இதெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். நல்லா மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு 1/2 கேப்சிகம், குடமிளகா ஒரு 1/2 தான் வச்சுருக்கேன். ஆஃபு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அக்கா. அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கடையில் சில்லி புரோட்டாக்கெலாம் போடுவாங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ஃப்ரை பண்ண இட்லியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தக்காளி அரைச்சோம்ல, அந்த மிக்ஸியை அலசி கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிடும். அது வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரை பண்ண இட்லி வேகிறதுக்காக. இதுக்கு அக்கா எங்கள் வீட்டில் சில்லி இட்லின்னு பேர் தான் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அப்படியே கொஞ்சம் கொதித்து வேகட்டும். சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே பரட்டி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சில்லி இட்லி ரெடி. கேப்சிகம், டொமேட்டோ எல்லாம் போட்டு, டொமேட்டோ சாஸ் வேணாம், நோ டொமேட்டோ சாஸ், நோ சோயா சாஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இதை செஞ்சு